ஏண்டா பாலு, இங்கேயே இருந்து ஏதாச்சும் வேலை பார்க்காம டவுனுக்கு போனால் வேலை கிடைக்கும்னு போனேன். போய் 6 மாதம் ஆயிடுச்சு. உனக்கு ஏதாச்சும் வேலை கிடைச்சிதா? எப்போ பார்த்தாலும் 1000 அனுப்பு 2000 அனுப்பு, இப்படி பணத்தை வாங்குறது உனக்கு வேலையாக போயிடுச்சு. ஏண்டா, நான் எப்படிடா உனக்கு நீ கேட்குறப்ப எல்லாம் பணம் அனுப்ப முடியும்? உனக்கு எப்போ தான் வேலை கிடைக்கும்? அம்மா, நான் என்னம்மா சொல்கிறது? எப்போ வேலை கிடைக்கும்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன பட்டப்படிப்பா படிச்சிருக்கேன்? போன உடனே எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஹையர் செகண்டரி தான் படிச்சிருக்கேன். எனக்கு போன உடனே வேலை கிடைச்சிடுமா? நான் தான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எந்த ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிடுது. இப்போ எல்லாம் நிறைய பேர் வீட்டில் இருந்தே வேலை பண்ணுறாங்க. நீயும் அது மாதிரி ஏதாச்சும் பண்ண வேண்டியது தானே? அம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அந்த கம்ப்யூட்டரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வேலை தான் நான் பண்ண முடியும். நான் டவுனில் ஏதாச்சும் வேலை கிடைக்கும்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு சொன்னான். கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்கலாமா? உனக்கும் வயசாயிடுச்சு. இப்படி நீ வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா உனக்கு யார் தான் பொண்ணு கொடுப்பாங்க? ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணாதானே நானும் 4 இடத்துல நீ இன்ன வேலை பண்ணுற, பொண்ணு கொடுங்கன்னு கேட்க முடியும். இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேனாம்மா? ஏம்மா என்னை நீ தொல்லை பண்ணுற? என்னை விடுமா. நீ எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு பேசிகிட்டு இருக்காத. சரிடா, கல்யாணம் வேணாம். ஏதாச்சும் ஒரு சம்பாத்தியம் இருக்குன்னு இல்லை, இப்படியே சும்மா சுற்றிட்டு இருப்பியா? நான் உனக்கு இனிமேலெல்லாம் பணம் கொடுக்க முடியாது. தோட்டத்தை நம்பி தான் நம்ம பொழப்பே இருக்கு. நீயும் ஏதாச்சும் தோட்ட வேலை கற்றுக்கிட்டு தோட்ட வேலையை பார்க்கலாம் இல்லை? ஏதோ தென்னந்தோப்புல இருக்கிற அந்த 50 மரத்தை வச்சு தான் நம்ம பொழப்பே ஓடிட்டுருக்கு. இளநீ பறிக்கிறவங்க வந்து எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க? ஒரு இளநீ 10 ரூபா, அது மாதிரி கணக்கு போட்டு எடுக்கிறாங்க. அந்த பணத்தை வச்சு நான் வருஷம் ஃபுல்லாக ஓட்ட முடியுமா? உங்கள் அப்பா கூட ஒரு வேலையும் பண்ணுறதில்ல. எப்போ பார்த்தாலும் உக்காந்துட்டு டிவி பார்த்துட்டும் பேப்பர் படிச்சுட்டும் டீ கடையில் போய் பேசிட்டும் இருக்காரு. அவருக்கு சொல்லி சொல்லி நான் அழுத்து போச்சு. நீங்கள் 2 பேரும் இனிமேல் போய் ஏதாச்சும் தோட்ட வேலை பாருங்க. அப்படியாவது நம்ம குடும்பம் உருப்படும். இப்படியே நீங்கள் 2 பேரும் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், சாப்பாட்டுக்கு கூட ஒன்றும் இருக்காது. ஏமா, இந்த ஒரு மேட்ரு நீ முதல்லயே சொல்லலையே? ஆமாம், அந்த இளநிக்காரன் எவ்வளவுக்கு இளநீ எடுக்கிறான்? ஒரு இளநீ 10 ரூபான்னு போட்டு எடுக்கிறான். அப்படியே மொத்தமாக அவன் எடுத்துக்கிறான். ஆ, இப்போதாம்மா நீ சரியாக ஐடியா கொடுத்த. எனக்கே ஒரு ஐடியா வந்துடுச்சு. இந்த டவுனில் எல்லாம் ஒரு இளநீ எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? டவுனில் எல்லாம் ஒரு இளநீ 50-60 ரூபா போட்டு வாங்குறாங்க. இனிமே நம்ம தோட்டத்து இளநிய நானே எடுத்துகிட்டு போய் டவுனில் விற்கிறேம்மா. நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். அப்படியா? பரவாயில்ல, இப்போவது உனக்கு நல்ல ஐடியா வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்படியாவது பண்ணு. கண்டிப்பாம்மா, நான் அப்படி தான் பண்ண போகிறேன். நான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற இளநியெல்லாம் பறித்து டவுனில் போய் விற்க போகிறேன். இப்போ பாருங்க நமக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு. நான் காலையிலே எந்திரிச்சு இளநியெல்லாம் வெட்டி வச்சிடுறேன். நீ வண்டியில் வச்சுட்டு போய் டவுனில் போய் நல்லா பிஸ்னஸ் பண்ணு தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் அப்படியே பண்ணுங்க. இனிமே நான் எங்கேயும் போகலை. இனிமே இந்த இளநீ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது தான் என்னோட ஒரே லட்சியம். நான் இந்த பக்கம்தான் டெய்லி வாக்கிங்கு வருவேன். என்னடா புதுசாக இளநீ கடை இருக்குன்னு பார்த்தேன். பரவாயில்லப்பா, உன் இளநீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என் பசங்க இளநியே குடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்னமோ அதிசயமாக இளநீ குடிக்கிறாங்க. இளநீ ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி இளநீ இதுக்கு முன்னாடி நான் குடிச்சதே இல்லைப்பா. நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இனிமே எனக்கு டெய்லி ஒரு இளநீ வாங்கி கொடுத்துருங்கப்பா. கண்டிப்பா. இளநீ டெய்லி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாப்பா, இந்த இளநீ நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செவ்வழி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. ஐயாப்பா, இளநீ ரொம்ப நல்லாவே இருக்கு. இளநீ விலை எவ்வளோப்பா? ஐயா, ஒரு இளநீ விலை 50 ரூபாங்க ஐயா. நீங்கள் 3 இளநீ குடிச்சிருக்கீங்க, 150 ரூபா கொடுங்க ஐயா. பரவாயில்லையே, இவ்வளோ கம்மியான விலைக்கு இங்கே யாருமே இளநீ கொடுக்கறது இல்லை. அடேங்கப்பா, இளநீ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஒரு இளநீ என்னால் குடிக்க முடியல, வயிறு எல்லாம் ரெம்பிடுச்சு. ஏப்பா, எங்கேருந்து நீ இந்த இளநீ எல்லாம் வாங்கிட்டு வர? அது வந்து எங்கள் தோட்டத்து இளநீ தாங்கம்மா. நான் டெய்லி காலையில் எந்திரிச்சு இந்த இளநீ எல்லாம் பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, தண்ணியும் அதிகமாக இருக்குது. சரியா சொன்னப்பா. இளநீ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குடித்தா அதில் தண்ணி நிறைய இருக்கும். 1 வாரம் 2 வாரம் போனாக்கா இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணியும் கம்மியாயிடும்.
டெய்லி நம்ம இந்த வழியாக தான் வாக்கிங் வருவோம். நான் இனிமே டெய்லி இங்கே வந்து ஒரு இளநீ சாப்பிட்டுட்டு போயிடுவேன். இளநீ சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்கம்மா, செவ்வழி நீ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா, இப்போ இளநீ பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குமா. நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்கள்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய தென்னை மரங்களை நம்ம தோட்டத்தில் இப்போவே நட்டு வச்சிடணுமா. நல்லா ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸ் நல்லா போகும்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நம்ம பக்கத்து தோட்டத்துலேயும் இருக்கிற இளநீ மரங்கள் எல்லாம் இனிமேல் லீஸுக்கு எடுத்துக்கலாமா. நம்ம என்றைக்குமே வேலையை எதிர்பார்க்காம நம்ம சுயமாக ஏதாச்சும் தொழில் பண்ணால் நிஜமாவே ரொம்ப நல்லா முன்னேறலாம். இப்போ நான் அந்த படம் தான் கற்றுக்கிட்டேம்மா. இனிமே யாரையும் நம்பாம என் சொந்த காலில் நான் நின்று நிறைய சம்பாதிக்க போகிறேன். நானும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரப்போகிறேன். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அப்படியே பண்ணு. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் பண்ண தயாரா இருக்கிறேன்.